சேரன் தன்னோட குடும்பத்தோட வந்திருக்கத பார்த்துட்டு சந்தாவோட மாமாவும் அவங்களோட அடியாட்கள் கிட்ட சொல்லி இவங்க மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணுங்கடான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சந்தாவோட அப்பாவும் பதட்டத்தோட, மாப்பிள மாப்பிள கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது கல்யாண வீடு, தயவு செஞ்சு சாவு வீட மாத்திராதீங்க, நான் எப்படியாவது சமாளிச்சு அவங்கள இங்கேருந்து அனுப்பி விட்டுறேன்னு சேரன் கிட்ட வந்து, உங்களுக்கு உங்க உயிர் மேல பயமே இல்லையா? ஒழுங்கு மரியாதையா நீங்க உயிரோடு இருக்கணும்னா இங்கேருந்து கிளம்பி போங்க. சந்தாவோட மாமா எவ்வளோ மோசமான ஆளுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சேரணும். எனக்கு எல்லாம் தெரியும் சார். இங்க பாருங்க, உங்களுக்கு கொல்லணும்னா தாராளமா என்ன கொன்னுங்கோங்க. டேய் சோளா, எல்லாரையுமே கூட்டிட்டு போடா. உங்களுக்கு சந்தாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னா, என்ன முதல்ல கொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்த நடத்தி வைங்கன்னு அவங்க ரொம்ப தைரியத்தோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு சந்தாவோட மாமாவும், முதல்ல அவன சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்ல, உடனடியா சந்தாவோட அப்பாவும், இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. சந்தாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க முதல்ல சந்தாவோட கழுத்துல தாலிய கட்டுங்க. அதுக்கப்புறமா இவங்களே தானா இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்கன்னு சொல்ல, சந்தாவோட மாமாவும் உடனடியா சந்தா கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக வற்புறுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவும் பதட்டத்திலேயே அதை தடுத்து நிறுத்திட்டு, தாலியெல்லாம் தூக்கி விசிறி எறிஞ்சிட்டு, நான் கர்ப்பமா இருக்கேன்னு கத்திடுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக்காக, சந்தாவோட அப்பாவும், இவ சொல்றத நம்பாதீங்க, கண்டிப்பா இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, சந்தாவும் உண்மையாவே நான் கர்ப்பமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சந்தாவோட அப்பாவும் சேரனோட சட்டைய பிடிச்சி, சந்தா சொல்றது உண்மையான்னு கேட்க, சேரனும் பதட்டத்தோட சந்தாவை பார்த்தா, சந்தாவும் அழுதுகிட்டே ஆமான்னு தலையாட்டி சொல்லி சொல்றாங்க. சேரனும் ஆமா, சந்தாவோட வயித்துல என்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், சந்தாவோட மாமாவுக்கு வந்ததே கோவம். இதுக்கு மேலே இவங்க யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். ஊரை கூட்டி என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களான்னு சந்தாவோட கழுத்த பிடிச்சு அவங்கள அடிக்கிறதுக்காக கை ஓங்க. ஆனா சந்தாவோட அப்பாவும் இத பார்த்துட்டு பதட்டத்தோட, "இல்ல, இல்ல என் பொண்ணு சொல்றது உண்மையா இருக்காதுன்னு" சொல்றாங்க. ஆனா சந்தாவும் இதுதான் உண்மைன்னு உறுதியா இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட மாமாவோட கைய தட்டி விட்டுட்டு, அவங்களோட அப்பாவோட கால்ல விழுந்து விழுந்து, "தயவு செஞ்சு என்னையும், இவரையும் சேர்த்து வச்சுருங்க. என்னால இவர் இல்லாம வாழவே முடியாது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த நிறுத்திருங்க" அப்படின்னு கெஞ்சி கதற ஆரம்பிக்க, சந்தாவோட அப்பாவும் கோவத்தோட, "என் பொண்ணு இப்பவே இங்கேயே செத்து போயிட்டா. இதுக்கு மேல நீங்க யார கொல்றதா இருந்தாலும் கொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போக பார்க்க, இத பார்த்துட்டு சந்தாவோட மாமாவும், "இதுக்கு மேல செத்தவள நம்மளால எப்படி கொல்ல முடியும்? அது எனக்கே அசிங்கம்ன்னு" சொல்லிட்டு சந்தாவ அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து அவங்க அவங்களோட ஆளுகளோட கிளம்பி போக, மொத்த ஊரும் அங்கேருந்து கலைஞ்சு போகுது. சந்தாவோ கதறி அழுதுகிட்டே அங்க நின்னுகிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு நிலாவும், "நீங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். இருங்க, உங்க அப்பா போயிருக்க மாட்டாங்க. ஊரழக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா இங்க வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுதுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே சந்தாவோட அப்பா உள்ள வராங்க. "நீ ஊர் முன்னாடி இந்த சேரனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக உன் மானத்தையே இப்படி வாங்கிக்கிட்டியே, அப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு உன்னையும் இவனையும் பிரிக்கவே முடியாதுன்னு. அதனால தான் ஊர்க்காரங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டேன். அதே நேரத்துல இங்க பாருங்க, என் பொண்ண நல்லபடியா பத்திரமா கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா என் பொண்ணு இந்த ஊருக்கு வரவே கூடாது. வந்தா இவ சாவு இங்க தான் நடக்கும். கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்க இவள சும்மா விட மாட்டாங்க. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக தான் பொறுமையா போற மாதிரி போயிருக்காங்க. ஆனா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் பொண்ண இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இங்க இருக்கவங்கலாம் கட்டுப்பாடோட இருக்கவங்க. இப்படி ஒரு விஷயத்த என் பொண்ணு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும், "ஒரு நிமிஷம், நாங்க உடனடியா இங்கேருந்து கிளம்பிடுறோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். அண்ணே, இந்தாங்கண்ணே தாலி எடுத்து அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சந்தாவோட கழுத்துல கட்டுங்கண்ணே" அப்படின்னு சொல்ல, சேரனும் பதட்டத்தோடயே கை நடுக்கத்தோடயே அந்த தாலிய வாங்க, அவங்களோட அப்பாவும் கண் கலங்கி இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மாவும், அண்ணனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. சந்தாவும் இவ்ளோ பிரச்சனைக்கும் நடுவுல நம்ம சேரன கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற சந்தோஷத்தோட அவங்களோட முகத்த பார்த்துக்கிட்டு இருக்கா. சேரனும் என்னதான் பயத்துலயும், பதட்டத்தோடயும் இருந்தாலும், இப்போ நம்மளோட காதல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உடனடியா அவங்க சந்தாவோட கழுத்துல அவங்க அப்பா, அம்மா முன்னாடி தாலிய கட்ட, இத பார்த்துட்டு மொத்த பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இவ்ளோ பரபரப்புக்கு நடுவுலயும் சேரனுக்கும் சந்தாவுக்கும் ஒரு வழியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ இவங்க இந்த ஊரை விட்டு எப்படி பாதுகாப்பா அவங்களோட ஊருக்கு போய் சேர போறாங்கன்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. சந்தாவை கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்கன்னு அவங்களோட அப்பா வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி தான் சந்தாவை காப்பாத்தி சேரனும் அவங்களோட குடும்பமும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அண்ட் ஆல்சோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கிறத பல்லவன் அவங்களோட ஃபோனில் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வேற அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல்லவனோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.